கொஞ்சம் கிரீம். என்ன வேணும்? மம்மிக்கு கால் பண்றியா? இல்லையே, யாரோ வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன். யார் வேணும்? மம்மி. எதுக்கு? அப்பா இருக்கேன்ல உனக்கு. மம்மி வேணும். மம்மி எதுக்கு உனக்கு? நான் இருக்கேன்ல. மம்மி வேணும். நீ மம்மி வேண்டாம் உனக்கு, அப்பா போதும். மம்மி வேணும். அப்பா போதும் ஐராக்கு இனி மம்மி வேணும். மம்மி மம்மி வேணும். மம்மி ஞாபகம் வந்துருச்சா உனக்கு? சரி ஓகே. அடிச்சு ஸ்டிக்கர் ஒட்டிச்சு நான் வீட்ல இருந்து வரும். எந்த கண்ணாடி உடைக்க போற? எந்த கண்ணாடி? அப்பா நான் போகல. நீ வருவாங்க, நான் போய்க்கிறேன். தனியா போயிருவியா? எப்படி போவ? கண்ணாடி உடைச்சு ஒரு குதிச்சிருவியா உள்ள? குதிச்சிருவேன். நீ குதிச்சா உள்ள போனுக்குள்ள போயிருவியா நீ? അപ്പൊ മമ്മി ഒറ്റക്കായില്ലേ പാവം ഞാന് എന്നെ കാണാൻ ആരും എനിക്ക് ഐര വേണോ അപ്പ വേണോ? ശരി, അപ്പ വരണം. അപ്പ വരില്ല. ഐര അപ്പ അവിടെ തന്നെയാന്ന്, മമ്മി ഇവിടെ തന്നെയാന്ന്. ഇനി മമ്മീനെ കാണാൻ പറ്റൂലെന്ന്. ഓക്കെ വാ. ലവ് യു പൊന്നോ. ലവ് യു. வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. நான் நினச்சேன் என்ன நினச்சனோ அது ஐரா அதெல்லாம் தூசி இருக்கு, வெளியே வா. நினச்ச மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னு நடந்துச்சு. கரெக்டாக நம்ம வந்து ஒரு 5 நாள் ஆச்சு, 5-6 நாள் பக்கம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பம்மியை ஐரா பார்த்து நான் பார்த்து இன்னைக்கு காலையில் டெய்லி காலையில் எந்திரிச்சோடனே அப்பா மம்மி கிட்ட போகலாமா, அப்பா மம்மி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பா. இன்னைக்கு ஒரு படி மேலே போயிட்டு மம்மி மம்மின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா ஐரா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தில் தான் இருக்கா. நாளைக்கு நம்ம வந்துட்டு ஸ்ரீலங்காலேருந்து கிளம்புறோம். ஆக்சுவலாக திரும்பி நான் கொழம்பு வந்துட்டேன். 2-3 இடத்துக்கு போய் சுற்றி பார்த்துட்டு கொழம்பு வந்துட்டேன். இந்த ஐரா தான் வந்துட்டு மம்மி மம்மின்னு சொல்லி கேட்டே இருந்த ஐரா இல்லை. சரி வா வெளியே போகலாம், வா வெளியே போயிட்டு வருவோம். ஐரா வந்துட்டு மம்மி மம்மின்னு சொல்லி கேட்டே இருந்தனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வரலாம், கொஞ்சம் போய் சுற்றி காட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கீழே விழுந்துருச்சு, அப்பா வந்து சரி பண்ணி தரேன். இங்கே இருக்கட்டும் வா. சரி பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, காட்டு காட்டு. ஓ ஸோ இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். ஏன்னா இங்கேருந்து நாளைக்கு மத்தியானம் தான் எனக்கு ஃப்ளைட்டு. ஸோ மத்தியானம் ஃப்ளைட் அப்படிங்கிறனால வந்துட்டு இங்கேருந்து பக்கம் தானே, அப்போ இங்கேயே ரூம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் வந்து நான் இன்றைக்கி இங்கே ரூம் போட்டிருக்கேன். அதனால் பக்கத்தில் ஏதாவது கடை இருக்கா, ஒரு சின்ன பேக் வாங்கணும். ஏன்னா எனக்கு இங்கேருந்து 30 கிலோ இருக்குது. இது 30 கிலோ நம்ம வந்துட்டு கையில் எடுத்துகிட்டு போகலாம். நான் அந்த பேக் அந்த சூட்கேஸ் இருக்குல்ல அதில் வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் சென்னையில் இறங்கிட்டு நம்ம திருப்பி கோயம்புத்தூர் ஃப்ளைட் ஏறணும் அப்படின்னா அதுக்கு வெறும் 15 கிலோ தான். 7 கிலோ ஹேண்ட் லக்கேஜ் வந்துட்டு அலோடு இருக்குது. அப்போ என்கிட்ட பேக் எதுவும் இல்லை. ஏதாவது ஒரு கம்மி ரேட்டில் ஏதாவது பேக் இருந்துச்சுன்னா போய் வாங்கிட்டு, ஒரு வேளை அங்கே இன்கேஸ் அதிகமாக இருக்குது இறக்குங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது, அந்த பேக் தான். போகலாம். ஐராவே லிஃப்ட் அமுத்திட்டான். என்னது அது? ஈ இல்லை 3. என்கிட்ட வந்துட்டு ஆக்சுவலி ட்ரெஸ் இல்லை. நான் ரொம்ப கம்மியாக தான் ட்ரெஸ்ஸு கொண்டு வந்தேன். அதனால தான் வந்துட்டு போட்ட ட்ரெஸ்ஸவே மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் 2 ட்ரெஸ்ஸு வேறு ஈரமாகிடுச்சு. அந்த கண்டென்ட் நீங்கள் பார்ப்பீங்க கூடிய சீக்கிரமாக. அந்த யானையை பார்க்க போகிற இடத்துல வந்துட்டு அதே ட்ரெஸ்ஸோட இறங்கி ஈரம். அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்ரூம்குள்ளே ஒரு ட்ரெஸ் விழுந்துருச்சு, அதனால ஈரம். அதனால இருக்கிற ட்ரெஸ்ஸவே மாற்றி போட்டுட்டு இருக்கேன். போகலாம், ஓடக்கூடாது. அங்கே பாரு எப்படி இருக்கு பாரு பேர்டு. அந்த பேர்டு பாரு கீழே பாத்தியா? சொல்லிட்டேனா? ஹாய் வா. நம்ம ஒரு கடைக்கு போறோம் ஒரு பேக் வாங்குறதுக்கு. எனக்கு பேக் வேணும், குட்டி பேக். ஃபர்ஸ்ட் அப்பாக்கு ஒரு பேக் வாங்கிக்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் ஐராக்கு வந்துட்டு இன்னொரு பேக் வெயிட்டா இருக்குனால என்னால தூக்க முடியல. சரி வா வாங்கிக்கலாம். அப்பா என்னால குட்டி பிட்டு வாங்க முடியுமா எனக்கு? ஓ
ஓ வாங்கிடலாம்டா. அதான் எனக்கு போறேன். இப்படி வா, ரோட்டுக்கு ஓரமாக போகாத. ஸோ நாங்கள் பேக் வாங்க போயிட்டு பேக் வந்துட்டு கிடைக்கல. முன்னாடி தான் கார்கில்ஸ்னு ஒரு கடை இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கடை வந்துட்டு ஸ்ரீலங்கா ஃபுல்லாக நிறைய இடத்துல இருக்குது. கொலம்போ ஃபுல்லாக நான் பார்த்தேன், நிறைய இடத்துல இருக்குது. அவங்ககிட்ட வந்துட்டு பேக் இல்லை. இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணுன்னு சொல்லி சொன்னதுனால நான் திருப்பி ரிட்டன் ரூமுக்கு போயிட்டுருக்கேன். வீசக்கூடாது ரூமுக்கு போயிட்டுருக்கேன். இது இடையில நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களை மீட் பண்ணேன். நிறைய பேர் மீட்டப் ஏன் வைக்கல, வைங்க மீட்டப் வைங்கன்னு சொன்னீங்க. ஐராவை வச்சுக்கிட்டு என்னால் அது பண்ண முடியாது. மாமி கூட இருந்திருந்தா நான் கண்டிப்பாக வச்சுருப்பேன். இந்த மாதிரி தான் யாருக்கிட்டையுமே பேச முடியாது. ஐராவை வச்சு நம்ம மீட்டப்லாம் பண்ணோம் அப்படின்னா. அதனால தான் இந்த தடவை நான் பிளான் பண்ணல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஓகேவா மீட்டப் வைக்கிறோம். ஸோ டேரெக்டாக அந்த கார்கில்ஸ்க்கு ஆப்போசிட் கட்டில் தான் நம்ம ரூம் இருக்குது. அம்மா நல்லா வச்சுட்டு தான் ஏறணும். அம்மா அப்பா தள்ளி விடுறியா? ஓகே இந்த ஒயரு ஆக்ஸ் சி ஆன் போஸ் இன்டெக்ஸ் ஓ ஐஸ்கிரீம் தான் செஞ்சிட்டு இருக்கியா நீ? ஓஹோ ஹாட்ல வச்சு இது ஆஃப் பண்றதா? ஆஃப் பண்ணிட்டு என்கிட்ட கேக்குறோம். ஓகே ஐஸ்கிரீம் என்ன பண்ணிட்டு இருக்க? ஐஸ்கிரீம் அது வெறும் ஐஸ்கிரீம் ஸ்டிக் மட்டும் தான். இல்ல நான் ஆக்கிட்டே இருக்கேன். எங்க ஆக்கிட்டு இருக்க? இங்க பாரு. ஸோ இப்போ தான் வந்துட்டு ஒரு விஷயத்த நான் பிளான் பண்ணேன். இங்கே பிக்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்துட்டு என்னோடய கார்டு லாகின் ஆயிடுச்சு. ஊபரில் வந்துட்டு இங்கே லாகின் ஆகலை, பிக்மியில் லாகின் ஆயிருக்கு. பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஹைப்பர் மார்க்கெட் நான் பார்த்துருக்கேன். நேராக ஹைப்பர் மார்க்கெட் போயிட்டு ஒரு பேக் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது பிரச்சனையாக மாறும். எங்கே பிரச்சனையாக மாறும்னா சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு சென்னை டு கோயம்புத்தூர் போகிறப்போ கண்டிப்பாக பிரச்சனையாக மாறும். 15 கிலோக்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா நம்ம ராம்ஜானு வீட்டுக்கு போனப்போ ஐராக்கு வந்துட்டு ஒரு சில ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து வாங்கின டாய்ஸு, இன்னும் சில ஐட்டம்ஸு, என்னோடய ட்ரெஸ்ஸு, ஈரமாக சில ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னால அதெல்லாம் வச்சேன் அப்படின்னா 15க்கு மேலே தாண்டிடும். அதனால் பக்கத்தில் எங்கே ஹைப்பர் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லி பார்த்து போய் வாங்கிட்டு வருவோம். ஐரா நீ வரியா இல்லை இங்கே இருக்க போறியா? நீங்க இருந்துக்கோ, பரவாயில்ல. உனக்கு தனியாக இருக்கிறதுக்கு பிடிக்கும்ல. அப்பா நானும் வரேன். இது ஐஸ்கிரீம் செஞ்சுட்டு. இதில் என்ன தெரியுமா இன்னொரு பிரச்சனை? நம்ம மம்மிகிட்ட போவே இல்லை, இங்கே தான் இருக்க போகிறோம். சரி இங்கே ஏறு. நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நீ இங்கே தான் இருக்க போகிறேன். நான் போயிடுவேன். சரி போ. மம்மிகிட்ட போட்டா? நான் போறேன். நீ இங்கே இருந்துக்கோ, எப்பவுமே இங்கே இருந்து. நான் ஆட்டோல போயிட்டு மம்மி கெட்ட பொழுத்துட்டு நீ வா கீழக்குள்ள பெட்ஷீட் பொழுத்துட்டு விளாண்டுட்டு கியூட்டா இருக்கலாம். சார் இதெல்லாம் ஆசையாக இருக்கா உனக்கு? இந்த 1001 படத்தில் நம்ம கார்த்தி வந்துட்டு அந்த இதில் இருப்பார், டெசர்ட்டில் இருப்பார். அப்போ கண்ணுக்கு முன்னாடி சிக்கன் பீஸு இதெல்லாம் வந்துட்டு போகும்ல. அந்த மாதிரி ஐராக் நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவன் மம்மி செய்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது போல இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ சொன்னால் பார்த்துக்கோங்க, நேராக நான் ஆட்டோ ஏறி மம்மிக்கிட்ட போய் மம்மியை கட்டி பிடிச்சிட்டு பெட்ஷீட்லாம் போத்திட்டு நான் மம்மியை கட்டி பிடிச்சிட்டு க்யூட்டாக படுப்பேன்னு சொல்லி சொல்கிறா. அந்த அளவுக்கு வந்துட்டு மம்மி மேலே அவ்வளோ ஒரு பிரியம் ஐராக்கு. ஐஸ்கிரீம் வராது, ஏன்னா அது வெறும் குச்சி இல்ல. இப்ப பிங்க் ஐஸ்கிரீம் வாங்க போறேன். உன்னை கூட்டு போறது தான் எனக்கு பயமா இருக்கு. உன்னை கூட்டு போனா இப்ப போய் ஒரு சாக்லேட் எப்படி நீ வாங்கிட்டு வந்த அந்த மாதிரி வேற ஏதாவது வாங்கிட்டு வருவே நீ. அப்பா சாக்லேட் வாங்கிட்டு ஒரு ஸ்டிக் வச்சு பாத்துக்குள்ள எடுத்துட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்குறோம். ஓகே வா போலாம். டாக்ஸி புக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஹைப்பர் மார்க்கெட் இருக்காங்க, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகனார் நான் புக் பண்ணேன். இங்கே பிக்மின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதில் வேகனார் வந்திருக்கு. வேகனாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வண்டி இருக்குது, அவ்வளோ ஆப்ஷன்ஸு. 2018 மாடலாமா. இங்கே பாருங்கள், நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கொடை மாட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனு, இங்கே
இங்கே பார்த்தீங்களா கொடையை மாட்டுறதுக்கு ஆப்ஷனு, இந்த கை வைக்கிற இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். முன்னாடி ஃபுல்லாக அப்படியே பயங்கரமாக லோட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு வண்டி, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அதை விட ஹைலைட்டு சென்டரில் வந்துட்டு இது இல்லை பாருங்கள், இப்படி தூக்கி இருக்கும்ல அது இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது வண்டி. சூப்பராக இருக்குல்ல? ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்படி மாறுது பாருங்கள். நம்ம ஊரில் இது ஹைப்பர் மார்க்கெட்டு, ஆனால் இது இங்கே சூப்பர் மார்க்கெட்டு. நம்ம தேடி வந்த பேக் இங்கே இல்லை. இவ்வளோக்கும் தூக்கம் வந்துடுச்சு. என் கையில் சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் வேறு சார்ஜ் போட்டு பவர் பேங்க் கட்டி வச்சுருக்கேன். இவளையும் தூக்கிட்டு எல்லாம் தூக்கிட்டு ப்ளாக் எடுத்துகிட்டு எப்படி தான் நடக்க போகிறேன்னு சொல்லி தெரியல. தூங்காதராடி. என்னாச்சு செருப்புலா? ஓ இதான் ஹேர் ஸ்டைலா? இது வாஷ் பண்றாமா? வாஷ் பண்ணலாம். கொஞ்சம் போரு கோலு சொல்லி கேக்கிறதே, என்னை தாளாட்ட வருவாளா, நெஞ்சம் பூ மஞ்சள் தருவாளா, தங்கத்தேராட்டம் வருவாளா. படி படி வாஷ் பண்ணலாம். படி வாஷ் பண்ணலாம். தத்தளிக்கும் மனமே அத்தை வருவா. முத்து ஒன்று தருவாளே, கொஞ்சம் ஓடு கோடு சொல்லி கேட்கிறது. இன்னும் பண்ற அனுமுடி அனுமுடி. cream. Oh no. ஸோ நேற்று வந்துட்டு லாஸ்ட் கிளிப்பில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நான் அவ்வளோ சொன்னேன், ஐரா ஓரமாக உட்காராத அப்படின்னு சொல்லிட்டு என் தலையை சீவுறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து அடம்பிடிச்சி, பண்ணவே வேணான்னு சொன்னேன், அடம்பிடிச்சி உட்காந்து அந்த கேப்பில் வந்துட்டு விழுந்து அந்த டேபிளோட எட்ஜ் இருக்குது பாருங்கள், ஒரு டேபிள் இருக்குது, இதோட எட்ஜு பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக வந்துட்டு கிழிச்சு விட்டுருச்சு பேக்கில். அதனால் வந்துட்டு நேற்று மைண்ட் அப்செட்டு மேடமுக்கு. அது மட்டும் இல்லாமல் திருப்பியும் வந்துட்டு அதிகமாக போகலாம் மம்மிக்கிட்ட போகலான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், ஒரு 2-3 நாள்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் கிட்டத்தட்ட 5 நாள் கழிச்சு இப்போ தான் வந்துட்டு அவளுக்கு அந்த ஒரு மைண்டே வந்திருக்கு. என்னாச்சு? எங்கே போகலாம்? வாயிலேருந்து கையிட முதல்ல. நீ எங்கே போகலாம்? கிரேப்ஸ் வாங்கறதுக்கு போகிறதா? மம்மிகிட்ட போக வேண்டாமா? சரி, நீ கிரேப்ஸையும் ஆரஞ்சையும் வாங்கிட்டு இங்கேயே உட்காந்துக்கோ, நான் கிளம்பி மம்மி கிட்ட போகிறேன். ஓகேவா? பாய் பாய் பாய். இந்த பேக்கெல்லாம் பார்த்துக்குவீல்ல பேக்கெல்லாம்? பாய் ஐரா. என்னாச்சு? அப்பா சும்மா பண்ண ஐராவையும் கூட்டு தான் போவேன். அப்பா சும்மா பண்ண. நீ இதுக்கெல்லாம் அழுக மாட்டீல்ல? சீரியஸ் ஆகுறல்ல நீ? ஆளும் மண்டையும் காமிக் வாயா.